ஆண்டவர் என்னை நினைவு வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. நம்ம அடிக்கடி யார் நினைக்கிறதே இல்லை. நான் தொடர்ந்து பிரயாணம் செய்கிறேன். இந்த ஆண்டில் பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் பிரயாணம் செய்தேன். இந்த எண்ட் ஆஃப் தி இயர் மந்த் வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க பிரயாணம் பண்ணுறேன். ஒரு உண்மை என்னவென்றால், இது உண்மை, தவறா சரியான்னு தெரியல, அடிக்கடி அதாவது வீட்டு வெளியே போன உடனே மனைவியோ பிள்ளைகளோ அந்த சிந்தனை அதிகமாக வர்றதில்லை. ஏன்னா தொடர்ந்து கூட்டங்கள், காலை மாலை இரவு ட்ராவலிங், பல ஆயிரம் மைல்கள் பிரயாணங்கள். இப்போ கொரியால் இருக்கும்போது பயங்கர சறுக்குதல், பயங்கர சறுக்கு. பல முறை அங்கே விழுந்திருக்கிறேன். இந்த பனியில், அந்த ஐஸ் கட்டியில், அந்த வாகனங்கள் போகும்போதே பயமாக இருக்கும். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், எப்போ நினைக்கிறது இல்லை, மனைவியோ பிள்ளைகளோ நினைக்கிறது இல்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் என் மேல் நினைவாக இருக்கிற கர்த்தர் சொல்லுங்க, உங்கள் மேல் நான் நினைத்திருக்கிற நினைவுகள். நமக்கு என்ன தெரியுமா, நினைக்கக்கூடாது அர்த்தம் இல்லை, நேரம் இல்லை. சத்தமா சொல்லுங்க, நேரம் எடுத்து என் நினைவு கூறுகிறார். கரங்களை கொஞ்சம் சொல்லுங்களையா, சொல்லுங்க. என்னை குறித்து கூட சிந்திக்க நேரம் இருக்குதே. புரியுதா உங்களுக்கு? நம்ம எப்போ நினைக்கிறோம் ஒரு ஆளை தேவைன்னா அவர் நினைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எப்போ நினைக்கிறோம்? சத்தமா புரியுதா உங்களுக்கு? சந்துரு எப்போ நினைக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா என்ன மருந்து சாப்பிடலாம் சந்துரு நினைக்கிறேன். இல்லை சந்துருவை நான் ஏன் நினைக்கிறேன், புரியவே மாட்டேங்குது. சந்துரு இதுக்கு என்ன மாத்திரை சாப்பிடலான்னு. அப்போ நமக்கு எது எப்போ நமக்கு தேவை வரும்போது நினைக்கிறது, நான் அவருக்கு தேவையே இல்லை. சத்தமாக சொல்லுங்க, என்னில் என்ன நன்மை கண்டீர். நம்ம அவர் தேவையே இல்லை, ஆனால் நம்ம நினைக்கிறார். அவருக்கு நான், அதாவது நமக்கு அவர் தேவை, அவருக்கு நான் தேவையில்லை. புரியுதா எல்லாருக்கும்? நமக்கு அவர் தேவை, ஆனால் அவருக்கு என்ன மாதிரி ஐயா மாதிரி கோடிக்கணக்கான ஸ்டீஃபன் தேவகுமாரையும் கோடிக்கணக்கான ஜேம்ஸ் பால்ராஜ் அவர்களை உருவாக்க முடியும். ஆனால் என்னதான் நம்பியிருக்கிறார். காரணம் சொல்லுங்க, என் நினைவாக இருப்பவரே. அதை நான் கடந்த வாரத்தில் பேசியிருக்கிறேன். எனக்குரிய தாழ்மையாக சொல்லுகிறேன், யூடியூபில் 10,000க்கு மேற்பட்ட செய்திகளை நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன். மோர் தென் 10,000. அது கஷ்டம், நேரம் வேணும், அதுக்கு பொறுமை வேணும், அதை ஒளிப்பதிவு செய்யணும், அதை எடிட் பண்ணணும், இதெல்லாம் கஷ்டம். பணத்துக்காக இல்லை, நாம் மறித்தாலும் அது பேசும். மோர் தென் 10,000 மெசேஜஸ் அதில் இதில் பேசியிருப்பேன். உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அப்படின்னு பேசியிருப்பேன். கேளுங்கள், அவனுடைய வாக்குத்தத்தத்தை பின்னால் கொடுப்பாங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை குறித்து சொல்லுங்கள், என்னை குறித்து